கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட தொடர்பான வழக்கு. சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க போலீசார் திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்கள்ல விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எந்த இடத்தில் அதனுடைய தொடக்க புள்ளி, எந்த இடம் போன்றவற்றை எல்லாம் தொடர்ந்து விசாரித்து வரக்கூடிய நிலையில சமூக வலைதளங்கள்ல பல்வேறு வீடியோக்கள், அதாவது அன்றைய தினம் இந்த சம்பவத்தின் பொழுது பலர் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அது அன்றைய தினம் அவர் அந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் பிரச்சனையின் காரணமாகவோ அல்லது அவர்களுடைய செல்போன் அதன் பிறகு அவர்களுக்கு அதில் பதிவு செய்ய முடியாதன் காரணமாகவோ தாமதமாக நேற்றைய தினத்திலிருந்து பல்வேறு வீடியோக்கள் புதிதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. எனவே இந்த நிலையில அது போன்ற வீடியோக்களை எல்லாம் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த வீடியோக்களையும் சைபர் கிரைம் மூலமாக ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அதுல அது எதுவும் பழைய வீடியோக்களை தற்பொழுது நடந்தது போன்று காண்பித்திருக்கிறார்கள். அது அங்கு பதிவு செய்யப்பட்ட வீடியோ தானா என்று பலர் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டவர்கள் அவர்களையும் அழைத்து அந்த வழக்குக்கு தொடர்புடைய வீடியோவாக இருக்கக்கூடிய பட்சத்துல, அது முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை யார் பதிவிட்டார்களோ அவர்களை அழைத்து விசாரிப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து இந்த வீடியோக்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பலர் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்ட தகவல்கள், அதாவது நேரில் பார்த்ததாக அல்லது அவர்கள் சில அனுமானத்தின் அடிப்படையில, சில யாரோ சொன்ன தகவலின் அடிப்படையில விவரங்களை கேட்டு பதிவிட்டவர்கள், அது இந்த வழக்குக்கு தேவையாக இருக்கும் பட்சத்துல அவற்றையும் அந்த நபர்களையும் அழைத்து விசாரிப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது வழக்குக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக, ஒரு ஆதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் என்றும் போலீசார் தரப்புல நம்புகிறார். சரவணகுமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.